மேம் இப்போ நான் ஹாஸ்டலில் இருக்கேன் மேம். நீங்கள் வந்து டீ குடிக்கக்கூடாது சொல்லியிருக்கீங்க. ஆல்டர்னேட்டிவாக என்ன டீ மேம் குடிக்கலாம்? க்ரீன் டீயா, ஹெர்பல் டீயா? இது மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாடி? கிரீன் டீ வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதனால அது வந்து இன்சுலினை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பியர்மண்ட் டீ இதுலையுமே எக்ஸஸ் ஆண்ட்ரோஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பெனிஃபிஷரி எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேமோமைல் டீ இதுவுமே ரொம்பவே ஒரு காம்னஸ் பண்ணும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய பிசிஓஎஸ் சிம்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ இந்த டீ எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இது கூட வந்து உங்களோட ஹேபிட்ஸில் வந்து சுகரை வந்து நல்லாவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இதெல்லாமே எப்போ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கும் போது இது ஒரு ஆட் ஆனா உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் டீ, நீங்கள் ஹாஸ்டல் இருக்கீங்கன்னா க்ரீன் டீலாம் ரொம்பவே பண்ணுறது ரொம்பவே ஈஸி இல்லையா? நல்லா வாட்டர் நீங்கள் பாயில் பண்ணிட்டு நீங்கள் க்ரீன் டீ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஹெல்த்தியான வெர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீ இல்லாமல் உங்களுக்கு வந்து கர்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கோகனட் வாட்டர், இது எல்லாமே ஒரு ஹைட்ரேஷன். உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும்னா 2 to 3 liters ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்கணும் பிசிஓஎஸ்ல உங்களுக்கு சிம்டம்ஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட எக்ஸசைஸ் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துக்கும் போது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஹாஸ்டல் லைஃப்ல என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், எது எடுத்துக்கக்கூடாது, ஸோ என்ன மாதிரியான எக்ஸசைஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் நல்லது, இதை மாதிரியெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.